ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம். வணக்கம்பா. எல்லா நாளுமே இவங்க வந்து ஸ்பெஷலா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஆடி மாசம் போது ஆடி மாசம் முழுக்கவே அந்த ஆடி மாசம் ஸ்பெஷல் மீல்ஸா கொடுத்துருந்தாங்களாம். நான் கால் பண்ணி கேட்கும்போது அந்த மீல்ஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு, ஆடி மாசம் முடிய போகுதுன்றதுனால நாங்க நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க லேட்டா கால் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது எங்க வந்திருக்கோம் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். அந்திக்கடை, தண்டீஸ்வரம் மெயின் ரோடு, தண்டீஸ்வரம் வேளச்சேரியில லொக்கேட் ஆயிருக்குங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து சாரதா டிராவல்ஸ்க்கு பக்கத்துலயே இருக்கும். இருந்தாலும் நான் வந்து லைவ் லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படி என்னடா அந்த மீல்ஸ்ல ஸ்பெஷலா கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாமாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த மீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள்ல மட்டும் தான் கிடைக்கும். இதோட நீங்க அடுத்த வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தான் இந்த மீல்ஸ் சாப்பிட முடியுமா? சரி, இந்த மீல்ஸ்ல வந்து என்னென்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்வீட்ல இருந்து போவோம். சப்போட்டா கேசரி, பருப்பு பாயசம், இது வந்து உருளைக்கிழங்கு வறுவல், தயிர் வடை, சுண்டல் மாதிரி வச்சிருக்காங்க. இது வேர்க்கடலை, இது வந்து நேஷனல் பொரியல்ங்க. இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேனால அந்த டச்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வத்த குழம்பு சாதம், இது வந்து சீரக சம்பா பிரியாணி, இது வந்து சப்பாத்திக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா குருமா தான் கொடுப்பாங்க. இது வந்து இடம் காலியா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு கிண்ணத்துலயும் வத்த குழம்பு சாதம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், ஊறுகாய், கர்ட் ரைஸ், அப்புறம் வந்து இது அவியல். ரைஸ் வந்து அன்லிமிட்டட் தான். சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய சைஸ் அப்பளம் கொடுத்துருக்காங்க. என் மூஞ்சி அளவுக்கு பெருசா இருக்கு, என் ஃபேஸ் அளவுக்கு பெருசா இருக்கு அப்பளம். தேங்காய் மாங்காய் சுண்டல். சுண்டல் பீச்ல வந்து மஞ்சள் பட்டாணி கொடுப்பாங்க, இங்க வந்து வேர்க்கடலை கொடுத்துருக்காங்கப்பா. தாளிப்பெல்லாம் போடாம மாங்காய், வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்காங்க சுண்டல்ல. மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை இல்ல கருப்பு மூக்கடலை சுண்டல் தான் கொடுப்பாங்க. இவங்க வந்து வேர்க்கடலை கொடுத்துருக்காங்க. வேர்க்கடலை வந்து என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், இன்னொன்னு உரிக்கிற வேலை எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு மோஸ்டா ஹோட்டல்ல தரமாட்டாங்க. சப்பாத்தி வந்து இந்த நல்லா பெரிய சப்பாத்தியா தான் கொடுத்துருக்காங்க. சப்பாத்தியும் சாஃப்டா இருக்கு, நீங்க தொடம்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எனக்கு வந்து என்னன்னா இது ஸ்பெஷல் மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஏன்னா வந்து குருமா கொடுக்க வேண்டிய இடத்துல பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்துருக்காங்களா. நம்மளோட ஃபேவரட் எல்லாம் கொடுக்கும் போது அப்படியே எனக்கு சந்தோஷம் பொங்குதுங்க. சப்பாத்தி தான் சரியான சாஃப்ட், பன்னீர் பட்டர் மசாலாவுமே நல்லா இருக்கு. அப்படியே ஸ்வீட்னஸோட ஆத்தென்டிக் ஃபிளேவர்ல கொடுப்பாங்க தெரியுமா பன்னீர் பட்டர் மசாலா, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 4 பீஸ் பன்னீர் வந்துச்சு, குட்டி குட்டியா போட்டிருந்தாங்க. நல்லா அந்த கேஷ்யூ எல்லாம் அரைச்சி ஊத்திருக்காங்க. கொஞ்சமா இருக்கு, கொஞ்சமா இருந்தாலும் டேஸ்டா இருக்கு. பிரசாதம் எல்லாம் கொஞ்சமா கொடுப்பாங்க, டேஸ்டா இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி. இந்த சப்போட்டா கேசரிய சாப்பிட மறந்துட்டேங்க. சப்போட்டால கேசரி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. நிறைய குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. முந்திரி பருப்பு உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் எடுத்துட்டேன். நல்லா இருக்கு. சப்போட்டா பழத்தை போட்டு இறக்கிருப்பாங்க போல. அந்த கலரை பார்க்கும் போதே வந்து வித்தியாசமா இருந்துச்சு. நல்லா நெய் தலை தலை தலைன்னு போட்டிருக்காங்க. நல்லா ரவை வந்து பஞ்சு போல குக் பண்ணிட்டாங்களா, சாப்பிடுறதுக்கே வந்து அப்படியே எதமா உள்ள இறங்குதுங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சீரக சம்பா வெஜ் பிரியாணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சரி, அப்படியே சாப்பிடுவோம். பிரியாணி அப்படியே சாப்பிட்டு தானே பழக்கம். அருமையா இருக்கு பிரியாணி. வாயில போட்டோன்னே தாங்க தெரியுது, சரியான டேஸ்ட். பிரியாணிக்கு வந்து ஒரு காம்போ வேற கொடுக்குறாங்களா. அதுல வந்து காலிஃபிளவர் பக்கோடா வந்து 100 கிராம்ஸ், அதோட வந்து காம்போவா வருதான். நல்லா இருக்கு. இவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா அந்த காம்போவே வாங்கிருக்கலாம் போல. ஓவரா காரமும் இல்ல, காரம் இல்லாமலேயும் இல்லை. எனக்கு வந்து மாடரேட்டா இருக்கு அந்த காரம் மசாலா எல்லாமே, அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து வத்த குழம்பு சாதம் கொடுத்துருக்காங்க. இந்த கிண்ணத்தை எடுக்கிறதுன்னு எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. இதுலதான் நிறைய இருக்கு. வத்த குழம்பு சாதம் நான் தனியா தான் சாப்பிட போறேன், காயெல்லாம் வேண்டாம். செம்மையா இருக்கு. வாயில போட்ட உடனே அவங்க ஊத்திக்க நல்லெண்ணெயோட ஃபிளேவர் ஃபர்ஸ்ட் வருது.
அதுக்கப்புறம் அந்த வத்த குழம்பு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டிருக்காங்களா, அப்படியே செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. மோரமாவும் இருக்கு, அப்படியே புளிப்பாவும் இருக்கு. அப்படியே 3 ஃபிளேவரும் சேர்ந்து வருதுங்க. காரம், இனிப்பு, அப்படியே வந்து லைட்டா அந்த ஸ்வீட்னஸ், வெல்லம் போட்டு இறக்கிருப்பாங்கல்ல, எதிர்பார்க்காத டேஸ்ட். ஸ்டார்டிங்ல இந்த ஒரு பவுல்ல ரைஸ் கொடுத்துருவாங்க. இது சுட சுட இருக்குங்க. நான் சாம்பார் சாப்பிட்டுட்டு இன்னொரு கிண்ணம் வேற இருக்கு வத்த குழம்பு. கதம்ப சாம்பாரா? அவங்க கிட்ட மெனு கேட்கும் போது சொன்னாங்க, இந்த காயெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு காயெல்லாம் லிமிட்டட் தான் போல. உருளைக்கிழங்கு கிரேவியோட அது அப்புறமா சாப்பிடலாம். என்னமா இவங்க இப்படி பண்றாங்களேமா. சாம்பாருமே டேஸ்டா இருக்கு. அப்படியே கேரட், பீன்ஸ், வெஜிஸ் எல்லாம் நல்லா குக் பண்ணதுனால அந்த சாறு இறங்கி அப்படியே வந்து சாம்பார் நார்மலா இருக்கு. ரொம்ப எல்லாம் ஸ்பைசியா தெரியல. நல்லா அந்த பருப்போட ஃபிளேவர் வருது சாம்பார்ல. இப்பெல்லாம் வந்து இவ்வளவு பெருசா எதுக்கு வச்சிருக்காங்க? சாப்பிடுறதுக்குதான். சாம்பார்லயே நெய் ஊத்திட்டாங்க போல. சாம்பார்ல நெய்யோட ஃபிளேவரும் வருது. சாம்பாருமே டேஸ்ட் வந்து தரமா இருக்குங்க. அவியல்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது அப்பளத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிடுச்சு. எல்லா காயும் போட்டிருக்காங்க. கருணக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், வாழைக்காய் எல்லாத்துக்கும் அப்பளம் எப்படி காலி பண்றது? எப்படிதான் அவியல் வந்து நல்ல ஒரு டேஸ்ட். தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஊற்றி தாளிச்சிருப்பாங்க போல. அந்த தேங்காய் எண்ணெயோட மனத்தோட இருக்கு. மீன் வந்து என்னன்னா, அந்த முருங்கைக்காய்லாம் வந்து அப்படியே பார்த்து பதமா குக் பண்ணிருக்காங்க. முருங்கைக்காய் வந்து நல்லா குழஞ்சிரும். நான்லாம் வீட்டுல பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இப்படிலாம் எடுக்கவே முடியாது. நமக்கு வந்து தனியா காரக்குழம்பு, வத்த குழம்பு வச்சிருவாங்க ரைஸ்க்கு. இவங்க வந்து அப்படியே இதோட வச்சதுனால அடுத்தது வந்து ரசம் தான் ஸ்ட்ரெயிட்டா போங்க. சாம்பாரே இன்னொரு ரவுண்ட் போகணும்னு தோணுது. காரக்குழம்பு வருமா, வத்த குழம்பு வருமான்னு தெரியல. காரக்குழம்பு இருக்கா? அந்த வத்த குழம்பு சாதம் தனியா, இது காரக்குழம்பு தனியா. அப்போ இந்த காரக்குழம்பே மனம் வேற மாதிரி இருக்கு. மிளகு எல்லாம் தூக்கெல்லாம் போட்டிருப்பாங்க போல. இந்த மிளகு குழம்பு ஸ்மெல் வரும் தெரியுமா, அதே மாதிரி இருக்கு. கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்ட காரக்குழம்பு. கத்திரிக்காயும் நல்லா குக் ஆயிருக்கு. சுட சுட இருக்குங்க காரக்குழம்பு. எல்லாம் மிளகோட காரங்க. ஊத்தும் போதே எனக்கு அந்த மிளகோட வாசனை வந்துச்சா, நிறைய குழம்பு ஊத்திடும் போல. நல்ல ஒரு காரம். நான் மிளகு எவ்வளவு வேணா காரம் சாப்பிடலாம். மிளகாத்தூள் காரம் தான் நம்ம வயிற்றை டிஸ்டர்ப் பண்ணும். வயிற்றை டிஸ்டர்ப் பண்ணும் மீன்ஸ் வயிறு வலிக்கு. அந்த வத்த குழம்பு வேற, இந்த கார குழம்பு தனியா வேற தராங்க. மோர் குழம்புலாம் இல்லைங்க, வெறும் ரசம் மட்டும்தான். நம்ம ரசத்துக்கே போயிருவோம். என்னடா இது எக்ஸ்ட்ரா மீல்ஸ் இருக்கான்னு கேட்டு கடைசியில வாங்கல அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இவ்வளவுதாங்க. வெரைட்டி ரைஸ் வேற சாப்பிட்டோன்னா போதும். ரைஸ் கம்மியாவே சாப்பிடுவோம். இதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணாம போட்டுக்கலாம். ரசம், பூண்டு ரசம். நல்லா பூண்டு எல்லாம் தட்டி போட்டு வச்சிருக்காங்க. மிளகு தூக்கெல்லாம் நம்ம வந்து காரக்குழம்பு சாப்பிட்டோம். இப்போ வந்து பூண்டு தூக்கெல்லாம் பூண்டு ரசம் சாப்பிடணும். எல்லாத்துலயுமே நான் பார்த்தேன் என்னன்னா, புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே வந்து நார்மலா கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா, தினைக்குமே நீங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை. ஏன்னா எதுவுமே வயிற்றுக்கு எஃபெக்ட் பண்ணாது. இப்ப நான் எதை அப்படி மிச்சம் வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ட் ரைஸும் கர்ட் வடையும் தான். இந்த பூந்தி எல்லாம் போட்டிருக்காங்க தயிர் வடையில. பூ கொடுத்துருந்தான் அப்படியே என்ன சொல்றது, ஐஸ்கிரீம் மாதிரி நான் இதை சாப்பிட்டுருப்பேன். நல்லா பாருங்க, கர்ட் எல்லாம் வந்து செம்ம திக்கா இருக்கும். வடை சுட்டிருக்க மாட்டாங்க, வடை வந்து சின்னதான் சுட்டிருப்பாங்க. அது ஊறி தயிர்ல அது மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் எப்படி அதை பிடிச்சாங்க. மிளகு வடைப்பா. வெங்காயம் எல்லாம் அவ்வளவா இல்லை பாருங்க. வெங்காயமே போடலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த கர்ட் வடை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா தயிர்ல ஊறி போயிருக்கு. சாப்பிடவே அற்புதமா இருக்குப்பா. எனக்கு என்னன்னா, அந்த பூந்தி கிரன்ச்சி குறையவே இல்லை. அவங்க லாஸ்டா ஃபைனலா போட்டிருப்பாங்க கூட. நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருப்பேன், இந்த பன்னீர், கர்டு, இந்த டெய்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்தை சாப்பிடவே இல்லை. கொஞ்சமா தான் கொடுத்துருக்காங்க தயிர் சாதம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரைஸே எனக்கு ஃபுல் ஆயிடுச்சுங்க. அது எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு தோணவே இல்லை. தயிர் சாதம் வந்து மாதுளம்பழம் எல்லாம் போட்டிருக்காங்களா, சூப்பரா இருக்குங்க. அப்படியே வாயில கரையுது. என்னம்மா இங்க இப்படி பண்றாங்களேம்மா. பருப்பு பாயசம் தான் ஃபைனலா வச்சிருக்கேன். இங்க பாருங்க, முக்காசி எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன்.
எல்லாம் சிறுபருப்பை வறுத்து பண்ணிடுவாங்க. சிறுபருப்போட மனம் வந்து நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஃபிளேவர் எப்படி வரும்னா அதை வறுத்துனா மட்டும்தான் வரும். அது கூடவே என்னன்னா எல்லாம் ஏகப்பட்டது போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்வீட்டு. இந்த ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது எனக்கு. ஆரம்பத்துல அந்த சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலாலேருந்து அந்த சப்போட்டா கேசரி எல்லாமே சொல்றேன். ஒண்ணுத்துக்கும் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. வத்த குழம்பு ஒரு டேஸ்ட், கார குழம்பு ஒரு டேஸ்ட், அதே மாதிரி சாம்பார் வந்து சான்ஸே இல்லை. எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே நான் கடைசி வரைக்கும் நோட் பண்ணது என்னன்னா எல்லாமே வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸும் சாப்பிட்ற மாதிரியான ஸ்பைசி, அந்த சால்ட்டு, இந்த புளிப்பு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. நிஜமாவே வந்து ரெகுலரா இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா கூட உங்க வயிற்றுக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த மாதிரியான செம்ம பெஸ்ட் பிளேஸுங்க இந்த இடம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் பில் பே பண்றேன். இது வந்து நமக்கு ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஆல்ரெடி நிறைய பேர் இந்த இடத்த வந்து பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய். இந்த பாருங்க, நான் பில்லாம் பே பண்ணிட்டு தான் சாப்பிட்டுருக்கேன். 380 ஆச்சு டோட்டலா. நான் வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் சாப்பிட்டேன், இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் மீல்ஸ். என்னோட கேமராமேன் வந்து அந்த பிரியாணி காம்போ சாப்பிட்டாங்க. நான் வந்து ரெகுலரா வந்து இதுக்கப்புறம் பில்லு காட்டலான் இருக்கேன். ஏன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஓசி சோறுன்னு கமெண்ட்ல கழுவி ஊத்துறாங்களா, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதுல வர 1:30 தான் ஆகுது. பின்னாடி பாருங்க, இந்த இடத்தோட நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிடுறதுக்கு. நல்லா இருந்துச்சுங்க.